சிக்கல் இருந்தாலும் சரிங்கம்மா உனக்கு நான் பக்க துணை இருக்கிறேன், பாதுகாத்து தரேன், எட்ட துணை இருந்து இடைஞ்சல காத்தி தரேனப்பா, கவலைப்பட வேணாம். சரிங்கம்மா சரியா? சரிங்கம்மா. எவ்வளவு நாளுக்குள்ளது? முதல்ல இந்த பிரச்சனை நீக்கிறதுக்கு கார்த்திகை மாசத்துக்கு மேல பூம்பழிஞ்சி மறுக்குழும்பு மோக்கிறதுக்குள்ள உன் மகனுக்கு ஒரு நல்ல செய்தி நடக்கும். சரிங்கம்மா. அவங்க தரமாட்டாங்கடா. சரிங்கம்மா, அப்படியே சொல்றாங்கம்மா. நீ கூட்டியாந்து திருமணம் பண்ணிக்கோ. அம்மா காவலா இருக்காங்கம்மா கூடவே. புரியுதா? சரி, கூட்டியாந்து திருமணம் பண்ணிக்கோ. அந்த பொண்ணு வரங்கறாங்கம்மா, அவங்க எல்லாம் கூடவே இருக்காங்கம்மா. யார் ஜெயிச்சாலும் இவன் தான் ஜெயிப்பான். சரிங்கம்மா, அந்த ஒரு உத்தரவு இருந்தா போதுங்கம்மா. இது வீட்டு வாசல்ல கட்ட கனி. அந்த பொண்ணை கூப்பிடும் போது இந்த கனியை எடுத்துட்டு போன அந்த புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசிக்குள்ளிய கூட நீ கூப்பிட்டுக்கலாம். சரிங்கம்மா. இது அந்த பொண்ணை கூட்டிட்டு வர கனி தாலி கட்ட. சரிங்கம்மா. மாத்தி வச்சிராங்க. இந்த கனியை 3 அறுக்குன்னு 4 அறுத்தா நாசம், 3 அறுத்து ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, 1 ரூபாய் நாணயம், ஒரு கல் உப்பு தலையை சுத்தி முச்சந்தில கொண்டு போய் போட்டுடணும். எச்சரிக்கை. சரியா? நல்ல முறையா திருமணத்தை நடத்தி கொடுத்து, நல்ல முறையா மங்களித்தை நடத்தி கொடுத்து, நல்ல முறையா நடத்தி கொடுத்து அந்த காளிக்கு என்ன செய்வேன்? பேச்சு மாற மாட்டேன். உத்தரவு புறப்படு. இதுல சாமியை பத்தி விஷயம் கேட்க வந்திருக்கிறவங்க யாருடாப்பா? தெய்வத்தை பத்தி கேட்கணும்னு சொல்லி வந்திருக்கிறவங்க யாருடாப்பா? கனி வாங்கியாச்சா? என்ன ஊரு, என்ன தேசம், எங்க இருந்து வந்திருக்கிறோம்? மேச்சேரி. இடத்துக்கு வரத்துக்கு எங்க போய் உத்தரவு கேட்ட? அம்மா எனக்கு எதுவும் தெரியலைங்கம்மா. 2 இடத்துல போய் கேட்டேன், அவங்க சரியா சொல்லல. என்ன ஏமாத்தத்துக்கு முயற்சி பண்றாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேளுடப்பா. வீட்டுல தெய்வம் இருக்குன்னு சொல்றாங்க, ஒருத்தர் செய்வன இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்னால 3 வருஷமா அந்த வீடு கட்டினதுல நிம்மதியா இல்லைங்க. வீட்டை நிலத்தை நான் வாங்கி கட்டியிருக்கேன். நான் இருக்கட்டுமா இல்ல என்ன பண்றேன் உங்களை கேட்டுட்டு தான் போறேம்மா. அந்த இடத்துல செய்வன இல்லடப்பா, அந்த இடத்துல தெய்வம் இருக்குதடப்ப, சனி மூல கையா இருக்குதடா, அதுல 2 தெய்வம் இருக்குதடா. ஆண் தெய்வம் 1, பெண் தெய்வம் 1 விளையாடுதடப்பா. நீ கவலைப்பட வேணாம். உனக்கு எவ்வளவு பெரிய இடைஞ்சல் வந்தாலும் அந்த தெய்வம் தான் காப்பாத்தி வருது. அங்க தீட்டு தொடக்கு அங்க ஆகாதுடப்பா. அதனால இடைஞ்சலு வருதுடப்பா. இத மாத்தி கொடுக்குற, பணம் காசு கொடுத்து ஏமாறாத. இந்த மேச்சேரி வனபத்திரக்காளி உன் பக்கத்திலேயே இருக்கிறதப்பா. அதே போல பெரியாண்டிச்சு மலையனூர் அங்காயி உன் பக்கத்திலே இருக்கிறனப்பா. கவலைப்பட வேணாம், நான் கட்டி காப்பாத்தி உனக்கு பக்க துணை இருந்து உனக்கு பாதுகாத்து உனக்கு எட்ட துணை இருந்து இடைஞ்சல் தாத்து தரேன். அது செய்வன கிடையாது, தெய்வம் தான். தெய்வம் தான் வந்துட்டு இருக்குது. ஆனா நம்மள செய்வன செய்யணும்னு சொல்லி சித்திரவதை பண்றாங்க. 3 வருஷமா இருக்கிறதா இல்ல வீட்டை வித்துட்டு போறதான்னு தான் முடிவு பண்ணி, இல்ல வாழ்ட்டுமா வேண்டாமா. தெய்வம் ஒரு பக்கம் விட மாட்டேங்குது, ஒரு பக்கம் செய்வனு கொள்றான். என்ன பண்ண சொல்றீங்க? அந்த வீடு அவனுக்கு வேணும்னு கேட்கறான். வீடு அந்த வீட்டை வித்தா வாங்கிக்கலாம் தான் இந்த செய்வனையே பண்றாங்க. சரிங்க. ஐயாப்பா அளவு போல மண்ணு வாங்கி அளவு போல வீடு பார்த்து பார்த்து கட்டணும்ப்பா. வணக்கம், என் பேர் கார்த்திகேயன் சொல்லி நான் சேலம் டவுன்லேருந்து வரேங்க. ஆக்சுவலி நான் இது மதுரகாளியம்மன் கோவிலுக்கு இது வர்றது நான் 4வது தடவை வந்திருக்கேன். முதல் தடவை வந்துட்டு நான் பார்த்துட்டு போயிட்டேன். 2வது தடவை முதல் தடவை வந்தப்போ என்கிட்ட அவங்களே ஒரு தன்னிச்சையாக அவங்க சொன்னாங்க, உனக்குள்ளே ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்குள்ளே இந்த கடன் பிரச்சனை எனக்கு தெரியல. 2வது முறை அந்த கடன் பிரச்சனையை உணர்ந்து ஒரே மாதத்தில் நான் மறுபடியும் 3 மாதத்தில் மறுபடியும் நான் இங்கே வந்தப்போ அவங்க என்கிட்ட சொன்னது உன்னோட கடன் பிரச்சனையை முடிச்சு தரேன் அப்படின்னாங்க. சொல்லி கிட்டத்தட்ட போன அமாவாசையிலேருந்து இன்னும் அடுத்த அமாவாசை என்ன வரல, இன்னும் 1 மாதம் கேப்பில் கிட்டத்தட்ட 70% ஆஃப் கடன் விஷயத்தை என்னை அறியாமலே தன்னைத்தானே அது முடிஞ்சது. போன அமாவாசை அன்னைக்கு சொன்னாங்க, இந்த அமாவாசை என்ன டச் ஆகலை, இன்னும் அந்த அமாவாசை என்ன வரல முழுசாகவே. இந்த 1 மாதத்துக்குள்ளார கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா கடன் விஷயத்துலேருந்து வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு மேலே என்னை அறியாமலே நான் கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன கஷ்டங்களுக்காக நான் சொல்லியிருந்தேன் அம்மாட்ட. அந்த மன கஷ்டங்கள் அப்படியே எனக்கு நேர் எதிர்மாறாக மாறிடுச்சு. மன கஷ்டங்கள், வீட்டில் இருந்தக்கூடிய குழப்பங்கள் அப்படியே இப்போ கிட்டத்தட்ட
இல்லாத பிரச்சனையே இல்லைங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்குது. இந்த மாற்றங்கள் வந்து 100% இது ஒரு தெய்வாதீனத்தினால நடக்கப்பட்டது தானே தவிர இது ஒரு மனிதனால் வந்து கண்டிப்பாக செய்ய முடியாது. இது ஒரு தெய்வாதீனமான ஒரு அபரிவிதமான சக்தி. அந்த அபரிவிதமான சக்தியை வந்து உணர்றதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி தான் ஒரு சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இது வந்து மதுரகாளி அம்மனுடைய அருள் அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. இது நிச்சயமாக இது உண்மை, இது சத்தியமான வாக்குது. மதுரகாளி அம்மனுக்கு கோடான கோடி நன்றி. பலமாகணும் சாமி, நடத்தி கொடுக்கணும் ஐயா. 10 பேருக்கு பள்ளியோட வச்சு நடத்த ஸ்கூலு சொல்லித்தர போதுமா? இதை வீட்டு வாசல்ல கட்டு. அப்படி உன் மகளை நல்ல முறையா அந்த இடத்துல இதை வச்சா நீ சமப்பந்தி போடுறதோ இல்லையோ, ஏழை எளிய குழந்தைங்களுக்கு படிக்க வைக்க இடம் தருவியா? ஒரு 2 குழந்தைங்களுக்கு அப்ப நீ வந்த நேரம் அம்மா நான் ஜெயிச்சிட்டேன்னு வந்து ஏழை எளிய குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாதவங்களோ இல்ல அப்பா அம்மா இருக்கிறவங்களோ எனக்கு படிக்க வைக்க முடியல, இந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு ஒரு உதவி இடம் கொடுங்கன்னா செய்யறியா? சத்தியமணி கொடு. பேச்சு மாற மாட்டிய? நானும் பேச்சு மாற மாட்டேன். நடத்தி கொடுப்பேன், சொன்னா நடத்தி கொடுப்பேன். நடத்தி கொடுக்கல நடத்தி கொடுக்கலன்னு கொடுப்பேன். நடத்தி தரேன். தேர்வுல ஜெயிக்க வச்சு படிக்க வச்சு நியாயமா உனக்கு வேலை வாங்கி தரேன். 4 பேருக்கு படிக்க இடம் கொடு. அந்த கல்விய பணம் கொடுக்காம விற்காம அந்த கல்விய 4 ஏழை எளிய குழந்தைங்களுக்கு நீ கத்து தரணும். சரியா? இது அது என்ன சொன்னேன், இது அந்த இடத்துல படிப்புக்கு போகும்போது எடுத்துட்டு போ. படிக்க போகும்போது வேலைக்கு போகும்போது எக்ஸாம் போகும்போது தனியாக வச்சுக்கோங்க. இதை தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்கோ. தலைக்கு தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்கோ. மாற்றம் தெரியும். உத்தரவு விலகிக்கோ. வெளியே போயிருங்க, இவங்க கூட சேர்ந்து உட்காராங்க. நீங்க வெளியே போயிருங்க. அடுத்த அம்மா நம் தொழில ஏமாந்து, அம்மா நம் தொழில போராடி, அம்மா நம் தொழில அவமானப்பட்டு நிக்கிறேன்மா. என் தொழில நான் இன்னைக்கு விட்டுட்டேன், என் தொழில நான் நாசம் பண்ணிக்கிட்டேன். என்ன ஊரு என்ன தேசம்? திருப்பத்தூர் பக்கம் புதுப்பேட்டை. அப்பா நீ நல்ல தொழில் செஞ்சடப்பா. என் இடத்துக்கு வராதுக்கு முன்ன வேற எங்க போய் எந்த இடத்துல போய் உத்தரவு கேட்டான்னு கேளுடப்பா. சாமி நிறைய இடத்துக்கு போயிருக்காரு. நீங்க சொல்லுங்க, நீங்க கஷ்டப்பட்டு ஆயித்துன்னு எவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறான்னு கேளுடப்பா. எவ்வளவு பணம் செலவு? நிறையலாம் எவ்வளவு? சொல்லுங்க. அந்த 1 லட்சம் செலவு பண்ணி மருந்து மாயத்துக்கு போய் ஒரு காணி மது நடந்துச்சான்னு கேளுடப்பா. பணமும் போய் தொழிலும் போய் அங்க அதை பண்ணலாம் இங்க இதை பண்ணலாம். இன்னைக்கு நடுவீதியில துணி போட்டு உட்கார்ந்து இருக்கடா. ஏன் உன் தெய்வத்து மேல நம்பிக்கை இல்லையா? ஏன் உன் குல தெய்வத்து மேல நம்பிக்கை இல்லையா? ஏன்டா ஊரான 1000 பேரு சொல்லுவாங்க மந்திர தந்தத்துக்கு போலாமா? என்ன புதைச்சி வச்சாங்க, என்ன அங்காடியில பண்ணாங்க, என்ன தெளிச்சு விட்டாங்க, என்ன பண்ணாங்கன்னு கேளுடாப்பா. சரி, செய்யும் தொழில் தெய்வம். பெத்தவதான் முதல்ல குரு. முதல்ல பெத்தவங்க தான் நம்ம தெய்வம், மத்தவங்க தான் அப்புறமேலு. செய்யும் தொழில தெய்வம். அந்த இடத்துல அசுத்தம் பண்ணலாமா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சுத்தமா தான் வச்சிருக்கேன். அசுத்தம் பண்ணானா என்னன்னு கேக்குறது உனக்கு புரியுதா? மது சாப்பிடலாமா அந்த இடத்துல? இல்ல இல்ல, என் கடையில நாங்க வந்து மது சாப்பிட்டோமா? இல்ல. ஏங்க நீங்க தெரியாம பேசாதீங்க. உங்க கடையில மது சாப்பிட்டு இருக்காங்க. என் கடையில யாரும் நுழைய விட்டது. என் வீட்டுல நான் கடைக்குள்ள அது மாதிரி ஆளு வர. சரி, யாரு மது சாப்பிடுற பழக்கம் இருக்கு? எங்க வீட்டுல யாருமே தொடுறது இல்லை. நீ மது சாப்பிடுறது இல்லையா? இல்ல. உன்னுடைய மண்ணதான் முடிப்பீங்க. நல்ல இடத்துல மண்ணு அமைய போகுது. உங்களை புடிச்ச கஷ்டம் ஒழிஞ்சு போச்சு. இந்த மண் இருக்கிற மட்டும் உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சுடப்பா. பல இடையூறு பல இடைஞ்சல கொடுத்தாங்க. உங்களை நிம்மதியா இருக்க சொல்லி விடல, உங்களை சந்தோஷமா இருக்க சொல்லி விடல. இந்த மண்ணை வச்சு கொடுமை காலம் பண்ணுனாங்க. அத்தனை ஆயிரம் கொடுமை நடந்துச்சடப்பா.
சகிச்சு அந்த வீட்டை வச்சிருந்தீங்க. திங்கவும் முடியல, மெல்லவும் முடியலம்மா, இருக்கவும் முடியல அந்த இடத்துல. வித்து குடுனோட வித்து கொடுத்தாச்சு. இன்னைக்கு நல்ல காரியம் பிறந்திருக்குதுடாப்பா. இந்த காளியை தேடி வந்திருக்கிறீங்க. வேற என்னடாப்பா வேணும் இந்த காளிகிட்ட? அத நல்ல விலைக்கு விற்கணுமா? அது நாங்க இப்போ ஜாயின் வெஞ்சருக்கு தான் போட்டிருக்கிறோம். நாங்க ஒரு விலை நிர்ணயம் பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த விலை போனோம். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த விலை போகாது, நீங்க ஏமாந்துருவீங்க அப்படி இப்படி சொல்றாங்க. நல்ல விலைக்கு போனோமா? 6500 ரூபாய் சதுரடின்னு வந்தா கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. அதுக்கு உண்டான விலை எங்களுக்கு போதும். இப்ப இவங்க சொன்னது என்னடாப்பா சொன்னாங்க ஆங்கிலத்துல? 6500 ரூபாய் சதுரடி கேக்குறாங்கம்மா. அதாவது அவங்க வாங்கின நிலைக்கு வித்தா போதும், எனக்கு லாபம் வேணாம்னு கேக்குறாங்க. எனக்கு வித்து கொடுத்தா காலின்னு கேக்குறாங்க. இல்லடாப்பா, நான் கேக்குறது நல்ல கவனம் தேவை. என்னமோ இதுக்கு முன்னே என்னமோ கேட்டாங்களே, என்னமோ சொன்னாங்களே, எப்படி இந்த இடத்த வித்துருக்குறாங்கன்னு சொன்னாங்களே. அது பங்குங்க. 6 வீடு கட்டுறோம், 6 வீடு கட்டுறோம். 3 வீடு கட்டுறவருக்கு, 3 வீடு எங்களுக்கு. அப்படிதான் இப்ப போட்டிருக்கிறோம். அது 6500 ரூபாய் சதுரடின்னு வித்துருச்சுன்னா அந்த பங்கு கொடுத்ததுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. கட்டுனதுனால உங்களுக்கு லாஸ் இல்லையா? இப்ப வாங்கின இடத்துக்கு கை நீட்டி பணம் வாங்கிருக்கு அந்த இடத்துலயா? அந்த இடத்துல 6 வீடு கட்ட போறோம். இப்ப 2 பேரு ஒருத்தர் கட்டி கொடுக்க போறாரு. 6 வீடுல அவருக்கு 3 வீடு போயிடும், எங்களுக்கு 3 பில்டர் கட்டுறாங்க, டெவலப்பர் இடம் கொடுக்குறாங்கம்மா. பில்டர் கட்டுறாங்க, அவங்களுக்கு பாதி இவங்களுக்கு பாதி. அவ்வளவுதான். அது 6500 ரூபாய் சதுரடின்னு வித்துச்சுன்னா அந்த போட்ட அமௌண்ட் வந்துடும். நல்ல முறையா வித்து நல்ல முறையா கொண்டாந்து அதுக்கு மேல உன் கைக்கு நான் ஒப்படைக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், சரியா? நீ கவலையே பட வேண்டாம். நல்ல முறையா இடம் கட்டி நல்ல முறையா மாலையை கட்டி அந்த இடத்துல பேரும் புகழுமா வாங்குவேன், சரியா? இந்த கிராமத்துல அவங்க அண்ணன் ரொம்ப எங்களை படுத்துறாருமா. ஏற்கனவே ஒண்ணு பண்ணி விட்டு பட்டா வாங்க விடாம வித்தவங்களை வம்பு பண்ணி இப்போ 1 வருஷமா நடையா நடந்துட்டு இருக்கிறோம். அது இன்னும் பட்டா வாங்க முடியல. போய் இது கொடுத்துட்டான், பெட்டிஷன் கொடுத்துட்டான் சும்மாவே. இப்போ மறுபடியும் இன்னொரு இடத்தையும் இது பண்ணிட்டு இருக்கான். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி போன் வருது, இன்னொரு இடத்தையும் நீங்க விற்க விடாம பண்றதுக்கு சரி பண்ணிட்டு இருக்காங்க உங்க அண்ணன் அப்படின்னு. அங்க கிராமத்துல இருக்கிற இது எல்லாம் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கொடுமா? எடுத்து போட்டீங்க. ஆமா. நீ எப்ப மீண்டும் அந்த கிராமத்துக்கு போவாயா? போவோம்மா. அந்த 15ஆம் தேதி 14ஆம் தேதி போயிட்டு சென்னை போயிட்டு வரும்போது கிராமத்துக்கு போயிட்டு தான் வர போறேன். அவன் பேர் என்ன? துரக்குட்டி. நாடுவசியம், ஊர்வசியம், பொன்வசியம், பொருள்வசியம், மண்வசியம், ஆணைவசியம், ஸ்ரீம் காளி சிவசிவகா துரைக்குட்டி அப்படிங்கிறவனை தன்னுடைய விலகி விட்டு, நான் எதுவும் தொந்தரவு பண்ணல, நான் ஒப்பந்தம் தரம் ஒப்பங்காண்டம் தரம் சொல்லி உன் சொல் பேச்சு கேட்டு சொல் மரியாதை எடுத்து சொன்ன மாதிரி சொன்னதை நடத்தி கொடுக்கணும். காளி எந்த இடம் எப்படி இவங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடத்தி கொடுத்தி அதே மாதிரி இந்த காரியங்களை நடத்தி கொடுக்கணும் காளியம்மா. பக்கத்துணை இருந்து பாதுகாத்து, எட்டத்துணை இருந்து இடம் தீர்த்து, தும்ப மலராட்டம், கொடியாட்டம், காயாட்டம், கனியாட்டம், பூவாட்டம், ஒவ்வொரு நேரமும் அவங்க இடத்துல சுபகாரியங்களும் நல்லது நடத்தி கொடுக்கணும் காளி. பத்திரகாளி நம சிவாய போற்றி, நாடன் தாள் போற்றி, நெஞ்சு நின்றான் தாள் போற்றி, தென்னார் கொடிய சிவனே போற்றி, என்னார் கொடிய இறைவா போற்றி, கைலை மலைநாதா போற்றி போற்றி போற்றி, பரம்பொருளை போற்றி, பாதியின் உருவானவனை போற்றி, அப்பா உலகத்தை ஆண்டவனை போற்றி, உருவாய் நின்றவனை போற்றி. ஜனவசியம், நாடுவசியம், உருவசியம், பொன்வசியம், பொருள்வசியம், மண்வசியம் இதை கொண்டு போய் அவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த இந்த கனியை எடுத்துட்டு போங்க. அவன் அவ்வளவு தூரத்துல இருக்கும் போதே இந்த கனியை உடைச்சிருங்க. இந்த கனி ரொம்ப பக்தரமா வச்சுக்கோங்க. இந்த கனியை இப்ப இந்த இடத்துல வேலைப்பாடு நடந்துட்டு இருக்குது இல்லையா? முதல் 3 வீடு உங்களுக்கு வித்துடணும், அப்புறம் தான் உங்களுக்கு விற்கணும். கவனம் தேவை. அவன் வித்தானா அவனுக்கு தேவை வீட்டை கொடுத்துறோம், உன் வீட்டை முன்ன வித்துடணும், சரியா? அப்புறம் தான் அவன் வீட்டை விற்கணும். எச்சரிக்கை சொல்லி அனுப்புறேன். கவனமா இருந்து இல்லாம விட்டுறாதீங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியல? ஆனா உங்க 3 வீட்டை வித்துட்டு தான் முதல்ல உங்க 3 வீட்டை வித்துட்டு தான் அவங்க 3 வீட்டை விற்கணும். கவனம் தேவை. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனம் தேவை. இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல கட்டி விட்டுறணும். அந்த வீடு கட்ட வேண்டிய இடத்துலயோ இல்ல அந்த மண்ணுல வேலை நடக்கிற வேண்டிய இடத்துல அந்த இடத்துல கொண்டு போய் இந்த கனியை ஒப்படைச்சிடணும். உத்தரவு. புதைச்சிடலாமாயா?
நல்ல கெட்ட காரியங்களுக்கு போகும்போது எடுத்துட்டு போனா கண்டிப்பா இந்த காரியம் பலனாகும். ஆபத்து வரும்போது மதுரை காரியம்மான்னு சொல்லி இந்த கனியை எடுத்துக்கிட்டு போ. உன் நினைச்ச காரியத்தை நடத்தி உன் கூட ஒரு சின்ன பொண்ணா வந்து உன் காரியத்தை நடத்தி கொடுக்குற இந்த காரி உன்னால மற்ற மக்கள் நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா அது நடக்கும். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके जयम देवी गौरी नारायणी नमोस्तुते. போ இந்த கனி எடுத்துட்டு மதுரகாளியமான போ. உங்க 2 பேத்துக்கு நான் சின்ன பிள்ளையா வந்து உருவத்தை காட்டி உங்க கூடயே நான் இருந்து உங்க வேலையை முடிச்சு தரேன். சரியா? உத்தரவு விலகிக்கலாம். சொன்னது உண்மையா போய் என் உத்தரவு கொடுத்துட்டு போங்கடாப்பா. அடுத்த தெய்வம் வந்து இருக்குதுடப்பா. உடல்நல சரியாக ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து இருக்கிறாங்க. உடலுக்கு முடியலடப்பா. அவங்க உடம்புல கோளாறு, அவங்க உடம்புல தொந்தரவு. அப்பா கேட்டு வந்து இருக்கிறாங்கடப்பா. அவங்க தெய்வம் வந்து இருக்குதுடப்பா. மருத்துவர்கிட்ட போனாங்க. மருத்துவர்கிட்ட போய் குணமாகல. நல்ல முறையா வந்திருக்கிறாங்க. பத்தினி பத்தினி சேலம் அம்மை ஆஸ்பத்திரியில ஒரு 12 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிட்டோம் சாமி. என்னால முடியல. எதனால உடம்புல தொந்தரவு? மருத்துவர் எதுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு கேளுடாப்பா. என்ன பிரச்சனை? உடம்புல என்ன பிரச்சனை சொல்றாங்க? கண்ணுல தண்ணி வந்துச்சு, பல்லு வலிக்குதுன்னாரு. சரி. அப்புறம் நாங்க ஒவ்வொரு டாக்டர், கண் டாக்டர் பார்த்தோம், பல் டாக்டர் பார்த்தோம், சக்கரை டாக்டர் பார்த்தோம். சேலம் ஜிஹெச்சி கூட்டிட்டு போனோம். அங்கேயும் முடியல. என்ன சொன்னாங்க? அங்க வந்து மருந்து இல்ல. அப்புறம் அம்மை ஆஸ்பத்திரி, சேலம் அம்மை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ஒரு 35 நாள் பெட்ல வச்சிருந்தேன். எல்லாம் ரிப்போர்ட் நல்லா இருக்குதுங்கிறாங்க. காது வலி குறையவே இல்லை. கழுத்துக்கு மேல வலிக்குதேங்கிறாரு. வேற ஏதாவது வினோதமான நோய் இருக்குதுன்னு சொன்னாங்களான்னு கேளுடாப்பா. கரும்பூசைனாங்க. அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆனா எல்லாம் நல்லா இருக்கு, ரிப்போர்ட் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா வலி குறையல. இந்த காது வலிச்சுக்கிட்டே இருக்குது. ஆமா சாமி. சளி இருந்துகிட்டே இருக்குதான்னு கேளுடாப்பா. சளி இல்ல சாமி. பக்கத்துல கழுத்துக்கு மேல தலை வலிக்குதுங்கிறாரு, காது வலிக்குதுங்கிறாரு. நானும் என்னால முடியல. முடிஞ்ச வரைக்கும் காது வச்சு மூடிட்டு போறேன். அம்மாவை போன வாரம் புதன்கிழமை வந்து கேட்டேன். அம்மா அப்ப இருக்கட்டுமா, நான் இன்னைக்கு முடியாதுன்னாங்க. நான் போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு பிள்ளை கரண்டு சேர்க்க ஆயிடுச்சு. அங்க புரியாது கூடிருச்சு. அம்மா அடிச்சு விட்டாங்க. என்னை பாதுகாத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு லீவு போட்டு தான் இங்க வந்தேன். என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அந்த பிள்ளை கிடைக்க அந்த பிள்ளை நல்லா இருக்குது. உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஆபீசர் காப்பாத்தி விட்டாங்க அம்மா ரூபத்துல. சொன்னா இல்லையா? சொன்ன மாதிரி அங்க உனக்கு காவல் வந்துச்சா இல்லையா? வந்துச்சுமா. நீங்க பார்க்க மாட்டேன், நீங்க போனீங்க, நான் உடனே போயிட்டோம்மா. அதான் விஷயம். இந்த காது வலி தீரணும், உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு போனாங்கடாப்பா. ஆனா அங்க ஒண்ணுமே மருத்துவர் பண்ணல. நான் ரொம்ப மனநொந்து வந்திருக்கிறேன். இருடா பேசிட்டோம். அப்படியெல்லாம் கவலைப்பட்டு என் கொண்டவனை காப்பாத்து காளியம்மா. எனக்கு யாரும் துணமல்ல, எனக்கு எவரும் துணை இல்லைன்னு இந்த ஒரு பொறுப்பையும் தூக்கி விட்டுட்டா எனக்கு யாரம்மா துணை? இது நோயா நொடியான்னு தெரியல. எனக்கு நீதான் நல்ல வழி காட்டணும். பரிசோதனை பண்ணினாங்க. இப்ப பரிசோதனை என்ன நடந்துச்சுன்னு கேளுடாப்பா. பல்லு மேல் வரி எடுத்தாங்கம்மா. அதுல இருந்து சாப்பிடவே முடியல. கஞ்சி, பால், ஜூஸ் இறங்கி கொடுத்துட்டு இருக்கேன். இருக்க நாளுக்கு நாள் வந்து உடல் அளவுக்கு குறைஞ்சிருச்ச வழியே தெம்பா இல்லை. எனக்கு என்ன கோளாறுன்னு தான் உங்ககிட்ட பார்க்க வந்திருக்கேன். இந்த பையனுக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. யார் என்ன செஞ்சாங்க எனக்கு என் குடும்பத்தை என்ன பண்றாங்கன்னு புரியல. முதல்ல அவனை நோய் குணப்படுத்திடலாம். சரிம்மா. அப்புறம் திருமணத்துக்கு பாத்துக்கலாம். சரிம்மா. சரியா? கொண்டாக்கா நீ
ஒரே கனி மட்டும் போதும். பேர் என்னப்பா? நாகராஜன். பள்ளி ஏப்பா புடுங்குனாங்க? பல்லு முன்ன என்ன சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. மறுபடியும் என்ன பண்ணாங்க, வலிக்குதுன்னு சொன்ன உடனே திரும்ப எடுத்தாகணும்ட்டாங்க. ஒண்ணுமே தவிர்க்க முடியாததான் அப்புறம் திரும்ப போய் 1 வாரம் வச்சிருந்தேன். அப்படி இந்த கனியை கண்ணு காது மூக்கு வாய்க்கு ஊத்த சொல்லு. கொஞ்ச நேரம் படுக்க வை. மாற்றம் தெரியும். வலி குறைதா இல்லையான்னு இப்பயே சொல்ல வைக்கிறேன். எந்திரி. கண்ணுக்கு நான் வரேன். அடுத்த ஏடு அடுத்த உத்தரவடப்பா. அடுத்த தெய்வம் வந்து இருக்குதுடப்பா. அவங்களுக்கு உத்தரவு நேரம் வந்து இருக்குதுடப்பா. அப்பா உத்தரவடப்பா. தன்னுடைய தொழிலும் ஒண்டி கட்டி கிடக்குது, முட கட்டி கிடக்குது. என் தொழில் எடுத்து நடத்த முடியல. தொழில பிரச்சனை இருக்குதம்மா. என்ன ஊரு, என்ன மடப்பா, எங்கிருந்து வந்து இருக்கிறீங்க? என்னதாப்பா தொழில் செஞ்சேன்? இன்னைக்கு அந்த தொழில் இல்லாம இருக்கிறியா? எங்க போனாலும் வேலை இல்லையா? வேலைக்கு யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்களா? எனக்கு வேலைக்கு கூப்பிடும் மதுரை காளியம்மான்னு என்னை தேடி நாளியம் கோட்டைக்கு வந்து இருக்கிறடப்பா. உண்மையா பொய்யான்னு கேட்டுக்கொள்ளுறேன். உனக்கு தொழில் வேணும் இல்லையா? கூப்பிட்டு 4 பேருக்கு முன்னாடி உட்கார வச்சு தொழில் பண்ணணும் இல்லையா? அதுக்காக கடை வச்ச சாமி அதுவும் ஓட்டம் இல்லை. என் இடம் வந்துட்டு போறேன். சரி சார். மாற்றம் தெரியும். சரி சார். மாற்றம் தெரிஞ்சதுனே என் இடத்துக்கு வந்து என் மக்களுக்கு அன்னதானம் தரியா? சார். இது தொழில கட்டுற கனி. சரி சார். இந்த கனி அரைச்சி தெளிக்கிற கனி. 9 மரம் தலையை சுத்தி இந்த சூளத்துல தொழில கொடு மதுரை காளியம்மான்னு குத்திட்டு போறோம். உத்தரவு போடக்கூடாது. அடுத்த உத்தரவு, தொழில வழக்கு, தொழில பணம் கொடுத்துட்டேன், தப்பிக்க முடியல, காப்பாத்தி கொடு காளியம்மா. பணத்தை கொடுத்து ஏமாந்து இன்னைக்கு ஆபத்துல வந்து சிக்கி இருக்கிறேன். எனக்கு யாரும் ஆதரவு இல்லை, நீதான் தொட வேணும் காளியம்மான்னு கேட்டு வந்திருக்கிறாங்க. தொழில் பணத்துக்கோசரம் பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க. என்ன ஊரு, என்ன தேசம்? எவ்வளவு பணம் கொடுத்த? 4-5 பேர் கொடுத்தோம். எவ்வளவு பணம் கொடுத்த? ஒரு ஆளுக்கு 5 லட்சம், ஒரு ஆளுக்கு 2 லட்சம், ஒரு ஆளுக்கு 1 லட்சம். மொத்த பணம் எவ்வளவு? 15 லட்சம் ஆமா. பணம் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்களா? கேட்டா இது தர முடியாது, பண்றத பண்ணு, பாத்துக்கலாம், தீர்த்துக்கலாம், அவடா இப்படா அப்படின்னு சொல்றாங்களா? பாதி பேர் கொடுக்கறங்கிறாங்க, பாதி பேர் கொடுக்கலங்கிறாங்களா? அந்த அளவுக்கு அந்த இடத்துல கொடுமையும் பிரச்சனையும் ஆகுதா? என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாத குழப்பத்துல இருக்கிறியா? உண்மையா பொய்யா? எதுக்கு இவ்வளவு பணம் கொடுத்த? நான் சிட் பண்ண மாதிரி தொழில் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலதான் எல்லாத்தையும் கொடுத்தேன். வட்டிக்கு கொடுத்தியா? எவ்வளவு வட்டி? நானும் வெளியே வாங்கி தான் கொடுத்தேன். இப்போ அவங்க என்ன நெருக்கிறாங்க. எவ்வளவு வட்டி? வட்டி சிப்பட்டு மாதிரி தான். அதாவது வட்டி 1 பைசா 2 பைசா அந்த மாதிரி தான் வரும். சிப்பட்டு இப்ப பணம் கொடுத்தவங்க தொந்தரவு பண்றாங்க. எனக்கு பணத்தை கொடு, எனக்கு பணம் வேணுங்கிறாங்க. சரி, உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு என்ன பேர் வச்ச? அக்ஷயம்னு வச்சிருக்கோம். இன்னமும் லாவாதேவி நடந்துட்டு தான் இருக்குது. இல்லம்மா, நஷ்டத்துல போகுது. அங்காடி மூடிட்டியா? இல்லம்மா, நான் வீட்டுல வச்சு தான் பண்ணிருக்கேன். அததான் கேட்டேன். இப்ப லாவாதேவி பண்ணிட்டு தான் இருக்கிறேன், குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். அங்காடி திறந்தவா நடந்துட்டு இருக்குமா? என்ன சொல்றேன்னு முதல்ல கேளு, அப்புறம் அதுக்கு பதில் சொல்லு. சரிம்மா, சரி. சரியா?
இடத்துக்கு வர்றதுக்கு முன்ன வேற எங்க போய் உத்தரவு கேட்டேன், என்ன பண்ணேன்னா எது கோயிலா போயிருந்தானுமா. புரியல எனக்கு. ஒவ்வொரு கோயிலா போயிருந்தேன், பழனி, திருச்செந்தூர், ஒவ்வொரு கோயிலா போனேன். ஒரு சித்தரை போய் பார்க்க, திருச்சியில ஒரு சித்தரை போய். எந்த சித்தர் பேர்? பான்பராக் சித்தர்னு சொல்லி ஒரு சித்தர் பார்த்து. என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லா எனக்கு நடக்கும் தான் சொன்னாங்கம்மா. அப்படியே நடக்கலாமா? ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கும். முதல்ல யார்கிட்ட உனக்கு பணம் வேணும்? முத்துக்குமார், என் பேரு முத்துக்குமார் தான். அந்த அவரு கூட வேறு முத்துக்குமார் தான். அவர் பணம் தான் எனக்கு முதல்ல வேணும். என்ன ஊர் அவரு? அவரு தூத்துக்குடி தாம்மா. கொண்டாக்கணிய அதுல எவ்வளவு பணம் கொடுத்துருக்கா அவங்ககிட்ட? அவங்க 5 லட்சம் ரூபா கொடுத்துருமா. பணம் வந்து வாங்கி கொடுத்துட்டு அந்த காளிக்கு என் ஆலயம் கிட்ட உதவி செய்வியா? கண்டிப்பாமா கண்டிப்பா. அவங்ககிட்ட மட்டும் இப்ப பணம் வாங்கி தரேன். கண்டிப்பாமா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருமா. எனக்கு ஒவ்வொருத்தங்களுக்கெல்லாம் முன்ன வாங்கி தரேன். கண்டிப்பா. முதல்ல அவங்ககிட்ட வாங்கி தரேன். சரிம்மா. அப்புறம் மத்தவங்ககிட்ட வாங்கிக்கலாம். சரிம்மா. வர அம்மாவாசை அன்னைக்கு இந்த கனியை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கேளு. கேஸ் நடக்கிறதுனால போக முடியாது. நீ வழக்கு போட்டிருக்கிறியா? ஆமாமா. என்னன்னு போட்டிருக்கிற? இப்ப எனக்கு பணத்தை வாங்கி ஏமாத்திட்டா, செக் மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லி போட்டுருக்கேன். சரி, வேற யார் தரணும் பணம்? 2-3 பேர் தர வேண்டிய. ஒருத்தர் ஜெயராஜ்னு ஒருத்தர் தரணுமா. ஜெயராஜ், பிரவீன் ஒருத்தர் தரணுமா. சுரேஷ்னு ஒருத்தர் தரணுமா. அம்மாவாசை அன்னைக்கு இந்த 3 பேர்த்துல யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட போய் இந்த கனி வச்சு பணம் கேட்கிறேன். சரிம்மா. வர அம்மாவாசை அன்னைக்கு சரியா 11 மணிக்கு அவளை நீ சந்திச்சாகணும். புடி, இது வீட்டு பின்னாடி கட்டு. தலையை சுத்தி அவங்க அவ்வளவு தூரத்துல இருக்கும் போதே இந்த பணத்தை கேட்கும் போது, பணத்தை கேட்க போறேன்னு சொல்லும் போது அவ்வளவு தூரத்துல அவங்கள பார்க்க போகும்போது இந்த கனியை உடைச்சிருக்கால. சரியா? காப்பாத்தி கொடுக்குறேன். புறப்படு. அடுத்த உத்தரவடப்பா, நாங்க புதுசா தொழில் தொடங்க போறோம். அந்த தொழிலை தொடங்கலாமா வேண்டாமம்மா? உன்னை கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். நாங்க புதுசா தொழில் தொடங்க போறோம். அந்த தொழில லாபம் வருமா வராதா? அந்த தொழில நல்லது நடக்குமா நடக்காதா? நீதான் துணை வந்து காப்பாத்தி கொடுக்கணுமம்மா. எனக்கு லாபம் நடக்கணுமம்மா. எனக்கு கேட்டு வந்து இருக்கிறாங்கடப்பா. என்ன ஊர், என்ன தேசம், என்ன தொழிலாயா? என்ன கடாயா? புரியல எனக்கு. புரியல என்னடா சொன்ன? உணவு அங்காடி போய் வச்சிருக்கிறீங்க, வியாபாரம் இல்ல. இப்பதான் வச்சோம். வண்டி போயிருந்தாரு, வண்டி நின்றுச்சு, கம்பெனி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது வண்டி இந்த தொழிலை பெருக்கி தரணும், நல்ல முறையா வியாபாரம் நடக்கும்னு கேட்டு வந்திருக்கிறேன். இந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்கோம், புது தொழில் செய்ய போறோம். இன்னொரு தொழில் முடிவு பண்ணிருக்கிறேன். என்ன தொழில் அது? வண்டி தான். வண்டி பையன் ஓடிட்டு இருந்தாங்க கம்பெனியில, அது நின்றுச்சு. இப்ப மறுபடியும் கூப்பிட வைக்கிற அமுச்சு விடுறியா? அதுதான் அமுச்சு விட்டா இந்த காளிக்கு என்ன செய்வேன்? அன்னதானம் போடுறியா? பேச்சு மாற மாட்டிய? நம சிவாய வாழ்க, நாதத்தால் வாழ்க, நெஞ்சு நின்றால் வாழ்க. ஓம் நம சிவாய. ஜனமசி நாடு வருஷம் பச்சி போல் பறந்து போய் அங்க இருக்கிற பேய் பிசாசு பூதங்களை அம்மாவும் வாளில் கட்டி அடக்கி, அஞ்சனை மைந்தா வானவ புத்திரா அங்க இருக்கிற பேய் பிசாசு பூதங்களை அடக்கி ஆளணும் சுவாமி. எந்த துணை இருந்தும் பக்க துணை இருந்து பாதுகாத்து துன்பத்தை விலக்கி துயரத்தை விலக்கி கட்டி காப்பாத்தணும் சுவாமி. பராசக்தி பக்தினி பத்திரகாளி பரமேஸ்வரி லோகமாதா. புரியல? கடை வைக்கிறதுக்கும் பணம் இல்லை. இப்பதான் வச்சாச்சுன்னா கடை ஓபன் பண்ணிக்கோங்க. அதைத்தானே நானும் கேட்டேன். கடை திறந்தாச்சு, ஆனா பொருள் வாங்கல. அதைத்தான் இன்னையே சொன்னேன். புதுசா தொழில் தொடங்க போறோம், என்ன பண்றது தெரியலன்னு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். இந்த கனியை எடுத்துட்டு போ, நிறைய பொருள் வரும். நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய.
நமசிவாய். அந்த வண்டி வாகனத்துக்கே கூப்பிட வைக்கிற வீட்டு வாசல்ல கட்டு. இந்த கனியை அறுத்து இழுப்பனை ஊத்தி தீபம் போடு. உத்தரவு உத்தரவு விளங்கிக்கலாம். உத்தரவடப்பா என் பழனி முருகனை கும்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்கடப்பா. என் பழனி ஆண்டவனை கும்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்கடப்பா. அவங்களுக்கு அந்த பழனி ஆண்டவன் உத்தரவு கொடுக்க சொல்லி இருக்கிறானப்பா. என்ன ஊரு என்ன தேசம் எங்க இருந்துடப்பா வந்திருக்கிற? தொழில் முன்னேற்றத்துக்கு இடத்துக்கு வராதுக்கு முன்னாடி எந்த இடத்துல போய் குறி கேட்டிருக்கிற? குறி கேட்டது சாமி கேட்டது குறி கேட்டது எங்கன்னு சொல்லுங்க. போச்சம்பள்ளியிலமா பெரியாண்டிச்சு அங்காளம்மான்னு சொல்லி போய் உத்தரவு கேட்டு வந்திருக்கான். கரெக்டா? பெரியாண்டிச்சு அங்காளம்மனா வயசான மூதவர்கள் பார்த்தாங்களா? மாடு கண்ணோட அரண்மனையா? கொட்டாயி போட்டு இருக்குதா? கொட்டாயி விட்டு தூரம் ஆலயம் கட்டி இருக்கிறாங்களா? உண்மையா பையன் கேளு. ஒரு பெண் ஒருத்தி தெய்வ வாக்காடுனாலா? என்ன பொருள் கொடுத்தாங்க? எவ்வளவு பணம் கொடுத்து செலவு பண்ணணும் அதுக்கு? மை வச்சு ஏன் காரியம் நடக்கல? பதில் சொல்ல. எனக்கு சிரிக்க மாட்டாங்க. நேரமாகுது ஏட்ட மீன் செஞ்சிட வேணாம். மை வச்சு ஏன் காரியம் நடக்கல? இப்ப நான் பழனி முருகனை கும்பிட்டு வந்திருக்கிறேன் கூப்பிட்டு வாக்கு சொன்னேன். இந்த மாதிரி கூப்பிட்டு வாக்கு சொன்னாங்களா? நீயா போன சாமி வந்துச்சு ஆடுனுச்சு. என்னடாப்பா வேணும்னாங்க? எனக்கு தொழில் வேணும்னு. இந்தாடா அந்த மை இவ்வளோ வாங்கிட்டு போ தொழில் நடக்குனாங்க. அந்த வேலை இங்க நடக்குதா? உண்மைனா உண்மை பொய்னா பொய். இந்த காலிக்கிட்ட சொல்றேன் கேட்டுக்கோ. ஊரெல்லாம் ஒரு நாயம் உனக்கு மட்டும் ஒரு நாயம். ஊரெல்லாம் ஒரு தசை நீ மட்டும் தனி தசை. உன் தொழில் முன்னேற்றம் நடக்கலடப்பா. உன் தொழில் விருத்திக்கு வரலடப்பா. இருக்க தொழில் இடஞ்சலா இடையூறா இருக்குது. 10 ரூபாய் லாபம் இல்ல. பரதேசம் துரத்துற பொழப்பு பங்கமாகற பொழப்பு நடக்குதுடப்பா. உண்மையா பொய்யான்னு கேட்டுக்குங்கடா. எனக்கு நல்ல முறையா அந்த தொழில் மாற்ற வேணும். நான் தொழில நல்ல முறையா உட்காருன்னு கேட்டு வந்து இருக்கிறடப்பா. அப்படி தொழில் மாற்றத்தை கொடுத்து நான் உனக்கு பொழப்பு மாற்றத்தை கொடுத்தா என் மக்களை தேடி வர மக்களுக்கு அன்னதானம் போடுறியாடப்பா. பேச்சு மாற மாட்டியே. நான் சொன்ன மாதிரி நடத்தி தர காலியடா. இங்க மண்ணை மதிச்சுட்டு போயிருக்கிற ஒரு சின்ன கல் ஒண்ணு எடுத்துக்கிட்டு வாடப்பா. அரசாங்க வேலை உத்தியோகம் வேணும்னு கேட்டு யாருப்பா வந்திருக்கிறாங்க? அரசாங்க வேலை உத்தியோகம் வேணும் ஒரு ஆண் குழந்தை யாருக்கா வந்திருக்காங்க? உன் பேர் என்ன? ஜோதிஷம். இந்த கல்லும் இந்த கனியை வீட்டு வாசல்ல கட்டு. கனி கூடப்பா. ஒரு வீடு வாங்க. அந்த வீடு வாங்க தாராளமா வாங்கு. இந்த புரட்டாசி முடிஞ்சிருட்டோம். ஐப்பசி மாசத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசு. பணம் இல்லைன்னு வருத்தப்படாத. பணம் கண்டிப்பா கிடைக்கும். தள்ளி தள்ளி போட்டு அத வாசல்ல கட்டு. தொழில் ஸ்தானத்துல இந்த கனி எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட பணம் கேளு. அதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்து. தும்ப இலையும் துளசி விலையும் வச்சு அரைச்சு அம்மியில வச்சு அரைச்சு தெளிச்சு விடணும். கவனம் தேவை. சரியா? தும்ப இலை துளசி இலை அம்மியில வச்சு அரைச்சி உங்க வீடு எல்லா இடமும் தெளிச்சு விடணும். சரியா? உத்தரவு விலகிக்கலாம். அரசாங்க வேலை வந்து படிச்ச பட்டதாரி அப்படின்னு ஆசைப்படுற. என்ன அந்த படிச்ச பட்டதாரி என்ன தொழில்? அது என்ன தொழில்? அத பத்தி பேசினாங்களா? பிடிச்சாங்களா? போய் பார்த்தாங்களா? அதுக்கு தேர்வுக்கு போனானா? அதை பத்தி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துச்சான்னு கேளுடப்பா. டிஸ்கஷன் நடந்ததா? அதை பத்தி நீங்க எதிர்பார்க்கிற வேலையை இல்லைங்க. இல்ல இல்ல
ஏன் இல்லாத தரத்துக்கும் எடுக்க முடியாத கோலுக்கும் ஏன் அடி போட்டு நிக்கிற? அதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப பாக்குற உத்தியோகத்துல முன்னேற்றமே இல்லை, அதனால அரசாங்க உத்தியோகத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். ஒப்பந்தம் பண்ண சொல்லி இருக்கிறாங்க, தேர்வு எழுத சொல்லி இருக்கிறாங்க. அந்த தேர்வுல நீ முதல்ல ஜெயிக்கணும், அதுக்கு மேலதான் நீ அந்த தொழில உட்கார முடியும். என் இடத்துக்கு எத்தனையோ பேத்துக்கு வந்து அரசாங்க வேலை உத்தியோகமா வாங்கி தந்திருக்கிறேன், பொழப்பு நடத்தி கொடுத்துருக்கிறேன், நல்ல விஷயம் நடத்தி கொடுத்துருக்கிறேன். நடத்தி கொடுத்துருக்குறா இல்லையா? அந்த அளவுக்கு இடையூறு இல்லாம இடைஞ்சல் இல்லாம நல்ல முறையை நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். உனக்கும் தொழிலும் பொழப்பும் அமைச்சு தரதா இருந்தா நீ அந்த தேர்வுல முதல்ல நீ ஜெயிச்சு மின்னுக்கு வரணும். வரணுமா வரக்கூடாதா? கொண்டாங்க நீ. இப்ப என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கிற? இப்பதான் கப்பல் கட்டிட்டு இருக்கேன். புரியலப்பா. இப்பதான் கப்பல் கட்டிட்டு இருக்காருமா, படகு ரெடி பண்ணி கப்பலை கட்டிட்டு இருக்காரு. கப்பல் கட்ட அதெல்லாம் முன்னேற்றம் இல்லை, அதனால கவர்மெண்ட் எதிர்பார்க்கிறேன். கப்பல் வேலை செய்யறது வேணான்ட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போறீங்க. சரி, நல்ல முறை உனக்கு வேலை அமைச்சு கொடுத்து இப்ப செய்யற தொழிலே ஒரு மாற்றத்தை கொடுத்து அந்த கப்பல் கட்டுறதுலயே உனக்கு நல்ல சந்தோஷம் கொடுத்து உன்னை தேடி வந்து நான் 10 படம் மீதி கொடுத்து அந்த இடத்துல நடத்தி கொடுத்து அரசாங்க வேலையரே கூப்பிட்டு உனக்கு வேலை தர மாதிரி இருந்தா இந்த காலிக்கு என்ன செய்வ? சொல்லுங்க. நீ என்ன செய்யற? அரசாங்க உத்தியோகம்னா முதல் மாசம் சம்பளம் உங்களுக்கு தரேன். எனக்கு பணம் வேண்டாம், அன்னதானம் போடுறேன். கடல்ல சிந்தி எரிஞ்ச முத்து இந்த காளிக்கு மாலையா தரியா? அதே மாதிரி கடல்ல புதைச்ச சங்கு இந்த காளிக்கு சிவனுக்கும் கொடுக்குறியா? வேற எதுவும் வேண்டாம். அப்புறம் அன்னதானம் போறது உன்னோட பிரியம். சரியா? கடல்ல சிந்தன முத்து, அதே போல கடல்ல குமிஞ்சிருக்கிற சங்கு ரெண்டும் இங்க சமர்ப்பிக்கணும். நடத்தி தரியா? சாமி ஆண்டவனே பயங்கர பத்திரகாளி பரமே அரை மனுஷன் வந்தா நினைக்கிறடப்பா, நம்பிக்கை இல்லாம அரை மனுஷன் வந்தா நினைக்கிறடப்பா. இப்ப என்ன நினைக்கிறடப்பா? இப்ப எப்படி பாக்குறது நம்புறீங்களா? ஏன் அப்புறம் அரை மனுஷா வந்த காரணம் என்ன? எத்தனை மனுஷால பாக்குறோம் உலகத்துல, எத்தனை மனுஷால பாக்குறோம், எத்தனை தெய்வத்தை பாக்குறோம், எத்தனையோ இடத்துல குறி பாக்குறவங்கள போய் பாக்குறோம், எத்தனையோ இடத்த பார்த்தது இல்ல, உங்களதான் முதல்ல பாக்குறேன். சரி, வரும்போது வந்ததுக்கும் இப்ப இதுக்கு என்ன மாற்றமா இருக்குது? என்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நடக்கிறத சொல்றீங்க. மத்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் போனது இல்லாம தெரியல. பிரச்சனைகளை கூப்பிடுறாங்க சொல்ல மாட்டாங்க. மத்த இடத்துல கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. நீங்க இன்னும் வெயிட் பண்ணுங்க, பொழுதுனையும் நீங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும். சரியா? இங்க நடக்கிறது மைக்ல போயிட்டு தான் இருக்கும், நீங்க பாருங்க. சரி. அப்புறம் சின்ன பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டே இருக்கு. குழந்தையோட பேர் என்ன? ஸ்டீவன். வீட்டுல குத்து வைக்குது, சின்ன கதவு பக்கத்துல சின்னதா கரையான் குத்து கட்டுது. அது யாருக்கிட்டயாவது அம்மனுக்கிட்ட வேண்டுதலை வச்சு யார்கிட்டயாவது கோரிக்கை வச்சிருக்கிறியா? நான் வைக்கலமா. உன்னுடைய மனைவி யாராவது வச்சிருக்கிறாங்களா? கேக்குறமா, ஏதாவது இருந்துச்சுன்னா அம்மன் மாரியம்மனுக்கு வேண்டுதல் இருக்குதான்னு கேட்டு சொல்லு. சரிம்மா. அந்த குழந்தைக்கு வச்சாங்களான்னு கேளு. சரி. இத வீட்டுக்கு முன்னாடி கட்டு. இது அந்த குழந்தையும் உன் குடும்பத்துல இருக்கவங்களே அறுத்து சுத்தி போடு. இப்போ முதல் முறையா இடத்துக்கு வந்திருக்கிற, என்ன மாற்றம் தெரியுதுன்னு பாரு. இந்த கனியை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தி நல்லதே நடத்தி தரேன். என் மண்ணை வச்சு உன் வாயால சொல்ல வைக்கிற இந்த அம்மா இடத்துக்கு வந்து உனக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னு உத்தரவு புறப்பட. தொழில் சம்பந்தப்பட்ட உத்தரவு கேட்டு வந்து இருக்கிறாங்கடப்பா. தப்பான வழியில போறது யாரு? தப்பான வழியில போறது யாரு? தம்பி டக்குன்னு உண்மையை சொல்லிக்கோ. அப்பா நீ கொஞ்சம் அமைதியாரு, அப்புறம் பேசிக்கலாம். தப்பான வழியில போனது யாரு? நானா? குடி பழக்கம், மண் பழக்கம், பொன் பழக்கம், தேவையில்லாத சிநேக பழக்கம், ஏற்கனவே ஒரு கூட்டம் கூடி இருக்கணும் மடப்பா. கெட்ட பேர் ஒண்ணு ஆயிருக்கணும் மடப்பா.
கூட வந்தவங்க யாரு? கூப்பிடுவாங்க. சொல்லுங்க. மகனை வச்சோ ஏதாவது ஒரு கோளாறு நடந்துச்சா? பஞ்சாயத்து மாதிரி நடந்துச்சா? மகனும் ஒரு கூட்டம் கூடுச்சா? கெட்ட பேர் அனுப்பிச்சா? அவங்க பையனை வச்சு பிரச்சனையே. தனி வண்டிக்கார் உங்க கூட உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? சரி நானே கேட்கறேன், யாரும் ஆசைப்பட்ட யாரால கெட்டு போனேன் சொல்லு. என்னோட மனைவி மனைவி இங்க வீட்டில் இருக்காங்க. சந்தோஷமா வாழ்றியா? கஷ்டத்துல இருக்காங்க. இதே மாதிரி ஒரு கூட்டம் எங்க கூடுனுச்சு? உன்னை சுத்தி கெட்ட பேரோ அவமானமோ தொழில் செய்யற இடத்துல தவறுகள் எங்க நடந்துச்சு? பிரச்சனை ஆயிருக்கு. அது எங்க? மட்டும் நாங்கள் அந்த வண்டி வாகனத்தோட பேர் என்ன? ஸ்ரீ மகா டிராவல்ஸ். என்ன ஊரப்பா நீ? தருமபுரி பக்கம் அரியகுளம். வண்டி வாகனம் ஓடுலன்னு. சரி எங்காவது ஒரு விபத்தை ஏதாவது ஆவற மாதிரி அனுச்சா? விபத்து இதுவரை எதுவும் நடக்குது? விபத்து ஆவற மாதிரி தொந்தரவாயி தப்பிச்சுக்கிட்டியா? என்னுடைய வண்டியில் என்ன நடந்தது? நான் இன்னொரு வண்டி மற்ற கூட எடுத்துட்டு போன வண்டியில ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துச்சு. நீங்க தப்பிச்சிட்டீங்க. வண்டிக்கு என்ன ஆச்சு? வண்டிக்கு லைட்டா கீழ் மட்டும் இருந்துச்சு. விட்டுருந்தா அல்ல அப்பளம் போல நொறுங்கி எல்லாம் அந்த இடத்துல நாசமா இருக்கணுமே. ஆனிச்சா இல்லையா? அதுலயும் உயிர் தப்பிச்சுக்கிட்ட. இப்ப எந்த உழப்பு தொட்டாலும் எந்த காரியத்தை தொட்டாலும் காரியம் நடக்கல, செயல்முறை ஆகல, இடைஞ்சல் ஆகுது, துயரமாகுது, துன்பமாகுதுன்னு கேட்டு வந்திருக்கிறான்டாப்பா. மெய்யா பொய்யான்னு கேட்டுக்கோ. கொண்டா கனி சாமி. இன்னும் சொல்லுண்ணா. என்னுடைய மனைவிக்கு வந்து ஆண் வாரிசு தொழில்னா தொழிலுக்கு தான் படிப்பேன், ஆண் வாரிசுக்கு படிக்க மாட்டேன். அது இன்னொரு தடவை மனைவியோட வந்து கேளு, கண்டிப்பா முடிச்சு தரேன். இப்ப எத்தனை மாசம்? ஏன் பெண்ணா இருந்தா ஏத்துக்க மாட்டியா? 3 பெண்ணு இருக்கு. இந்த வாரம் எந்த தெய்வத்துக்கிட்ட வாங்கின? அந்த தெய்வத்துக்கு கோரிக்கை வச்சிருக்கிறியா? ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், பொங்கல் வைக்கிறேன், இல்ல நல்லது கட்டுக்கு பண்றேன் கோரிக்கை வச்சிருக்கிறியா? சரி பெண் வாரிசா பிறந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இப்ப எத்தனை குழந்தை? அப்ப 4 பெண் குழந்தைய வளர்ந்துக்கும். சரி உன் ஆசை ஏன் கெடுக்கணும்? சரியா? இந்த கனி உன் மனைவிக்கு கொடு. நீ எதிர்பார்த்தது கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். எதிர்பார்த்தது கிடைச்சா நீ தேடி வா. இது உன் தொழில கொண்டு போய் வை. இதை வீட்டுக்கு முன்னாடி கட்டு. சரியா? புறப்படு. தொழிலுக்கோசரம் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், தொழிலுக்கோசரம் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், பணத்தை கட்டி வழக்கு நடக்குது. தொழிலுக்கோசரம் பணம் கட்டி ஏமாந்துட்டேன், வழக்கு நடக்குது. யார் அது? வேலைக்கு பணம் கட்டி ஏமாந்தது, தொழிலுக்கு பணம் கட்டி ஏமாந்தது யாரு? நேரம் கேட்டு புரியலையா? பேசு. என்ன தொழில், என்ன ஊரு, எங்கிருந்தா வந்திருக்கிற? என்ன தொழிலுக்கு பணம் கட்டுன? தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் சாமி. என்ன தொழிலுக்கு பணம் கட்டுன? கட்டுறீங்களா? இல்ல இல்லைங்க சாமி, கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்குது. எதுக்கு நடக்குது? கோழி பண்ண வச்சிருக்கிறோம். இப்ப அது பேர் என்ன? அப்புறம் அது எடுக்கணும், பிடிக்கணும், அதெல்லாம் தூக்கணும், அங்க இருக்கக்கூடாது. இதனால மாசு பிரச்சனை வருது, இதனால கோளாறு ஏற்படுது, இதனால இங்க 4 மக்களுக்கு தொந்தரவு ஆகுது அப்படின்னு சொல்லி பொய்யான புகாரும் பொய்யான தகவலும் கொடுத்து அந்த இடத்துல உங்களுக்கு கேவலம் உண்டாக இடத்துல கொடுத்துட்டாங்க. அதனால அது கடமோதி தெரிஞ்சிட்டு இருக்கிற, பணமும் கொடுத்து ஏமாந்து போயிட்டேன். இன்னைக்கு வழக்கு, கோர்ட்டு, நியாயம், பஞ்சாயத்து எந்த பக்கம் போனாலும் தலை குனிஞ்சு போற எண்ணம், தலை குனிஞ்சு போற பொழப்பு நடக்குது. மெய்யா பொய்யான்னு இருக்கவே கூடாதுங்கிறாங்க அந்த இடத்துல. உடனே எடுத்துக்கணுங்கிறாங்க அப்பா. என்ன பண்ணலாம்? அதனாலதான் சாமி உங்ககிட்ட நம்பி வந்திருக்கிறேன் நான்.
நிறைய சேதாரமாகுது அந்த இடத்துல. ஆமா சாமி. பக்கமா இடி ஏதாவது விழுந்துச்சான்னு கேளடா. இல்லைன்னா இடி விழுந்த மரம் கொஞ்சம் தூரத்துல இருக்குதான்னு கேளடாப்பா. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் விழுந்துச்சா இல்லையா இடி? ஆமா சாமி. எவ்வளவு தூரம் நமக்கு இடி விழுந்தது? எவ்வளவு தூரம் இருக்கும்? 100 மீட்டர் 200 மீட்டர் 1/2 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள 4 கிலோமீட்டருக்குள்ள விழுந்துச்சு. விழுந்துச்சா? இடத்துல தான் உங்க இடத்துல தான். நெருப்பிடியா? நெருப்பிடி தான் தென்னமரத்துல தான் விழுந்துச்சா? எப்ப அந்த இடி விழுந்துச்சோ அப்ப இருந்து தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத அவமானம் நடந்துட்டு இருக்குது. அந்த மரத்தை வெட்டினியா? பக்கத்துல ஆலயம் இருக்குதா? கோயில் பக்கத்துல ஆலயம்னா கட்டி கூட கும்பிட மாட்டாங்க, வச்சு கும்பிடுவாங்க. ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள கல்லு மாதிரி முனிவு பண்ண அந்த மாதிரி கூட சாமி வச்சு கும்பிடுவாங்க. நாகம் ஏதாவது புத்து வடிவத்துல ஏதாவது இருக்குதா? அம்மன் வடிவத்துல அந்த பக்கத்துல நீ மறைச்சு சொன்னாலும் இந்த காரியம் தெரியும் அங்க என்ன இருக்குதுன்னு பாருதா. அங்க இருக்கிற புத்து மாதிரியே இப்ப அந்த புத்து பெரிய புத்தா வளர்ந்துருக்குது. பெரிய நாக அம்மன் அந்த இடத்துல உருவாகி இருக்கிறா. புரியுதா? உன்னை அந்த இடத்த விட்டு துரத்த கூடாது. நீ அந்த இடத்துல இருக்கணும். இப்ப அங்க புகார் போனத இல்லன்னு சொல்லி நீ அந்த இடத்துல ஜெயிக்கணும். அதை நடத்தி கொடுத்தா அந்த காளிக்கு என்ன செய்வ? சாமிக்கு என்னால முடிஞ்சது எல்லாம் செஞ்சு தரேன். 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன். எனக்கு அப்போ புக்கிங் ஆகலை. நான் வந்து பார்த்துட்டு போயிட்டு இன்னைக்கு வந்துருக்கிறேன் சாமி. தொழில் கேஸ் நல்லபடியாக நடக்கும். நம்ம நல்ல முறையாக தொழில் பண்ணணும் சாமி. அந்த தொழில் செய்ய இடத்துல கட்டி விடு. சப்பாத்தி கள்ளி கேள்விப்பட்டிருக்கிறியா? அந்த சப்பாத்தி கல்லியும் இந்த கனியும் கோத்து கட்டி விடு. கவனம் தேவை. முதல் கொடுத்த கனி வீட்டுக்கு, 2வது கொடுத்த கனி தொழிலுக்கு. சப்பாத்தி கல்லியோட தும்பை இலை, துளசி இலை அரைச்சி அம்மியில அரைச்சி எல்லா இடமும் தெளிச்சு விடு. கவனம் தேவை. சரியா? உத்தரவுகளை கண்ணுக்கு அதுக்கு மருந்து விட்டவங்க அந்த காது வலி எப்படி இருக்கிறாங்கன்னு அங்கேயே கேட்டு சொல்ல பார்க்கலாம். அவங்க கையால கொடுத்து நல்ல மாதிரி ஜெயிச்சு வா. வந்ததுக்கு பரவாயில்லையா? மாற்றம் எப்படி இருக்குதுன்னு கேளுடாப்பா. இப்ப காதுல, கண்ணுல, வாயில எலுமிச்சம்பழம் விட்டாங்க. இப்ப வலி குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு. மதுரகாளி அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. அவளை வர சொல்லு. உள்ள வர சொல்லு. அவளை மட்டும் வர சொல்லு. நீங்க மட்டும் வருவீங்களா? நீங்க மட்டும் அந்த கனி குடிச்சீங்க. இப்ப எப்படி இருக்குதுன்னு சொல்றான். வலி குறைஞ்சிருக்குதுங்க. தான் அங்க சொல்லு. 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். பேசுறாப்பா. மாதிரி என் கணவர் அம்மாட்ட கூட்டிகிட்டு வந்தேன். கழுத்துலேருந்து தலை வரைக்கும் வலிக்குது. காது வலி குறையவே இல்லை. மருத்துவமனைக்கு பல முறை கூட்டிகிட்டு போனேன். செக்கப்பில் நல்லா இருக்குதுன்ட்டாங்க. ஆனால் போன புதன்கிழமைக்கு அம்மாவை பார்க்க வந்தேன். என்னால் பார்க்க முடியல. இன்றைக்கி அம்மா பார்க்க முடியாதுன்னாங்க. நான் திரும்பி போயிட்டேன். இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தேன். அம்மாவோட அருளால் இப்போ கனி கொடுத்தாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வலி குறைஞ்சிருக்கு. மதுரகாளி அம்மாவுக்கு நெஞ்சார்ந்த கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கவுண்டா கனிய 3 வாரம் தொடர்ந்து கூட்டிட்டு வரணும். 3 வாரம். ஆமா. இந்த யமனையே ஓட்டி தரேன். உன் மகளித்த நிலைநிறுத்தி இந்த இடத்துல சந்தோஷமான உன் கணவனே நடக்க வச்சு என் உடம்பு நல்லா இருக்குதுன்னு சொல்ல வைக்கிறேன். உடம்ப மீண்டும் அந்த உடம்பை குணப்படுத்தி தரேன். 3 வாரம் தொடர்ந்து கூட்டிட்டு வரணும். சரிம்மா. டோக்கன் போடணுமாம்மா? ஆமா, டோக்கன் போட்டு வரும். புக் பண்ணி ஒரு நாளைக்கு முன்னாடி புக் பண்ணி. என்னடா சொன்ன மாதிரி இப்போ உடனே நடத்தி கொடுத்தனா இல்லையா? என்ன நடத்தி கொடுத்தனா இல்லையா? நாளைக்கு மறுநாள் காலையில இப்ப என்ன செஞ்சு அதே மாதிரி செய்யணும். அறுத்து நாளை மறுநாள். ஆமா, சனிக்கிழமை
இதை ரெண்டாவது அறுத்து நாளைக்கு ஒரு பொழுது உள்ளுக்கும் அடுத்த நாள் ஒரு பொழுதுக்குள்ளுக்கும் உள்ளுக்கு சாப்பிடணும். ரெண்டாவது அப்படியே மென்னு சாப்பிடணும். இது வீட்டுக்கு முன்னாடி கட்டி விடணும். ஜாக்கிரதை. என்ன வேலை எதிர்பார்க்குறீங்க? என்ன வேலை எதிர்பார்க்குறீங்க? படிச்சது ரைட்டுமா, என்ன வேலை எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கத்தில் எதனா கம்ப்யூட்டர் ஏதாவது உங்களால முடிஞ்ச வேலை கிடைக்கணும்னு கேட்குறேன். கிடைக்கணும். பாப்பா படிச்சதுக்கு வீட்டில் இருக்குது. கவர்மெண்ட் வேலை அமைச்சு கொடுக்கணும். அரியருக்கு லீவ் பண்ணிடுச்சு. நல்லா தான் படிச்சது. இன்னும் வேலைக்கு படிக்கலையே. வேலைக்கு என்ன படிக்கலாமா? என்ன எக்ஸாம் எழுதல? எக்ஸாம் எழுதலைமா, 4 வருஷம் முடிச்சிருச்சு. வேலைக்கு படிச்சதானே இந்த வேலை வேணும். இந்த வேலைக்கு படிச்சாதானே அந்த வேலை கிடைக்கும். வேலை வந்துச்சுமா, அரியர் விட்டுறதுனால வெயிட்டிங்ல போட்டாங்க. என்ன வேலை வந்தது? கம்பெனிக்கு தான், ஐடி கம்பெனிக்கு தான். அது கவர்மெண்ட் இல்லையா? அரசு வேலைக்கு பரீட்சைக்கு படிக்க சொல்லணுமா? கவர்மெண்ட் வேலை வேணுங்கிறீங்க இல்லையா? கவர்மெண்ட் வேலைக்கு இல்லைன்னா அவளுக்கு புரியல. மகள் ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா போதும்னு கேட்கணும். வந்த வேலையை நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த வேலை கிடைக்கணும்னு கேட்டு வந்திருக்காங்க. மகளுடைய பேரு விசாரணைமா. இப்படி இத மாடலுக்கு சாப்பிட சொல்லு. நீங்க உட்காருங்க, நிக்க வேண்டாம், உட்காருங்க. இத அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா அதுக்கு தீபம் போட சொல்லு. இது தலையை சுத்தி சூளத்துல குத்திட்டு போ. மகளுடைய பேரை சொல்லி 9 முறை புறப்படு. குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கணுமா? கண்டிப்பா பாக்குறேன். மீண்டும் பிள்ளையை கூட்டிட்டு என்னோட இடத்துக்கு வரணும். பணம் கொடுத்தாலும் அதெல்லாம் பாத்துக்கலாமா? எந்திரி. இது நான் தெளிவா சொல்றேன். கனி எதுக்கு வைக்கிறீங்களோ அதுதான் வரும்னு சொல்றாங்கம்மா. வந்து பாத்துக்கோங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவனப்பா, என் கோட்டைக்கு வந்து இருக்கிறானப்பா. இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவனப்பா. என்ன இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைப்பா செய்றீங்க? 2 சக்கர வாகனம் பழுது பாருங்க. மெக்கானிக் ஷாப் வச்சு. மெக்கானிக்கல். பேர் என்னன்னு கேளுடாப்பா. கோபு. கோபு. நல்ல வியாபாரம் பட்ட இல்ல நல்லா நடந்துச்சான்னு கேளுடாப்பா. நல்லா நடந்துச்சுங்கம்மா. இப்ப நடக்கலையான்னு கேளுடாப்பா. நடக்கலாமா? ஆக்சிடென்ட் ஆன கூட நடக்கலாமா? ரொம்ப உடம்புக்கு முடியாம போனுச்சான்னு கேளுடாப்பா. உயிர் தப்பிச்சுனா உயிர் தப்பிச்சானான்னு கேளுடாப்பா. கண்டிப்பா தப்பிச்சம்மா. விபத்தான இடத்துல மயானம் இருக்குதான்னு கேளுடாப்பா. ஆமாமா. 3 தடம் பிரியுதான்னு கேளுடாப்பா. ஆமாமா, பிரியுமா. கீழே உளுந்து ரத்தம் சிந்துற அளவுக்கு ஆனிச்சான்னு கேளுடாப்பா. உசுரே இல்லம்மா, அந்த அளவுக்கு என்ன? என்ன தொழில், என்ன அது, என்ன பழுது பார்க்கணும், என்ன வண்டி வாங்கணும்? அது இருசக்கர வாகனம் பழுது பார்க்குது. எப்படி கீழே விழுந்த? மது சாப்பிட்டியா? அதெல்லாம் இல்லம்மா. தேங்காய் சொல்ற நோக்கி தேங்காய் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆட்டுக்குட்டி தூக்கம் வந்து கீழே இடிச்சு விடணுமா. அப்படி உயிரை தப்பிச்சிருக்கிறான்டா. அந்த நிமிஷம் இந்த இடத்துல உட்காந்து என்ன தெய்வம் புண்ணியமோ தெரியலடாப்பா. இந்த தாய் தகப்பு செஞ்ச புண்ணியம். தொழில் முன்னேற்றம் இல்ல, தொழில் போல விருத்தி அல்ல, போல வேலைக்காரன் எவனும் அல்ல. பார்த்த உடனே வேலை செய்வான், பார்த்த உடனே பிடிப்பான். இன்னைக்கு அந்த வேலை செய்ய முடியாத குடைச்சல் ஏற்படுது. கை காலெல்லாம் நோகுது. படுத்தா தூக்கம் வரல. சிந்தனை மேல சிந்தனை, அவமானம் மேல அவமானம், கோளாறுக்கு மேல கோளாறு. உன்னை சுத்தியும் பிரச்சனை, உன்னை சுத்தியும் கோளாறு. நடக்குதான்னு கேட்டு கிடப்பா. இத தீர்த்து கொடுக்கணும், என் வேலையில உட்காரணும், மீண்டும் நான் அந்த தொழில் செய்யணும்னு கேட்டு வந்திருக்கிறான்னு கேளுடா. உயிர் தப்பிச்சது பரவாயில்ல, இனிமேல கண்டம் வராது, நான் காப்பாத்தி கொடுக்குறேன் ஐயா. தாராளமா செய்யற, நான் பாத்துக்கிறேன். சொல்லிட்டு அதே இடத்துல செய்யப்பா. அங்க பக்கத்துல ஆத்துல எங்க அக்கா அங்காள பரமேஸ்வரி படுத்திருப்பா. அவகிட்ட கொண்டுட்டு போய் நான் இந்த கனியை கொடுக்குற கனியை சுத்தி தலையை சுத்தி அவ சூளத்துல குத்திட்டு வந்துடணும். சரியா? நீ இருக்கிறது எங்க? நான் ஆத்தூர்ல முடியிருக்கோமா, இந்த கடை வந்து தமமுடியில இருக்குமா. இப்ப அங்க அங்காயி படுத்திருக்கிறது நான் போற வழியில இருக்குமா, ஒரு இடத்துல கல்வாடாங்கிற இடத்துல இருக்குமா. பங்காளிகளோட ஆலயம் அது. அது வந்து சொந்த ஆலயம், பங்காளிகளோட ஆலயம். எனக்கு பங்காளி
உங்களுக்கு இல்லைங்க, அது அது அந்த பெரியாண்டிச்சி கோயில் பங்காளிங்கிறது. சரி. உன் பேர் என்ன? என் பேர் கோபுக்குமார். இந்த கனி அந்த கோயில குத்துற கனி. இது அந்த தொழில கொண்டு போய் கட்டி விடுற கனி. இந்த கனியை புளிஞ்சு எல்லா இடமும் தெளிச்சுடு. புறப்படு. வீட்டுல கடையில எல்லா இடத்துலையும் தெளிச்சுடு. அடுத்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்த தொழில் சம்பந்தப்பட்ட உத்தரவு. அதே போல் நம்ம புதுசாக இப்போ ஆலயம் கட்டுற விலாசம் வேணும்னு கேட்டிருக்கீங்க. அந்த விலாசத்தை கீழே நான் தெரியப்படுத்துகிறேன். ஃபோன் நம்பரோட அந்த ஃபோன் நம்பருக்கு புக் செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னை பார்க்கலாம். 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு தொலைபேசி பேசலாம். அதே போல் 6 மணிக்கு தொலைபேசி பேச முடியாது. அயோத்தியா பட்டணத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே பருத்திக்காடுங்கிற கிராமம் தான். மிக்க நன்றி, அனைவருக்கும் மிக்க நன்றி.